கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். தேவனை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? யாருண்டு நாதா என்னை விசாரிக்க, யாருண்டு நாதா என்னை விசாரிக்க, உறவுகள் இல்லையே நீரின்றி யாருண்டு நாதா, நீரே என் தஞ்சமல்லோ, யாருண்டு நாதா என்னை விசாரிக்க, தனிமையில் காதறிய ஆகாரின் குரல்தனை கேட்டி, மனம் கசந்து கலங்கி நின்ற அந்நாளின் ஜபத்தை கேட்டி, தனிமையிலே காதறி நின்ற அந்நாளின் குரல்தனை கேட்டி, மனம் கசந்து கலங்கி நின்ற அந்நாளின் ஜபத்தை கேட்டி, நீரே நல்ல மேய்ப்பன் வேண்டுதல் கேட்பவரே, நீரே நல்ல மேய்ப்பன் வேண்டுதல் கேட்பவரே, யாருண்டு நாதா என்னை விசாரிக்க, யாருண்டு நாதா என்னை விசாரிக்க, உறவுகள் இல்லையே நீரின்றி யாருண்டு நாதா, நீரே என் தஞ்சமல்லோ, யாருண்டு நாதா என்னை விசாரிக்க, யாருண்டு நாதா என்னை விசாரிக்க. கண்ணீரின் பாதையிலும் மரண இருளின் பாதையிலும் வேதனையின் பாதையிலும் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? எல்லாராலும் ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலையில் ஆகாரைப் போல அன்னாளைப் போல கண்ணீரின் பாதையில் நீங்கள் தவித்து கொண்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களை மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். எனவே இந்த நாளிலேயும் கூட ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன், என்னை விசாரிக்க யாருமே இல்லை என்று நீங்கள் அவரோடு கூட அவரிடத்திலே மன்றாடினால் உங்களை விசாரிக்கிறவராக இருந்து உங்களுக்கு அவர் உதவி செய்வார். நல்ல பிதாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விசாரிக்கிற கிருபைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 4வது வசனம். மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மனம் பதறுகிறவர்களாக, திடன் அற்றவர்களாக, இன்னும் நீதிக்காக தாகிக்கிறவர்களாக காணப்படுகிற மனிதர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, மனம் பதறுகிறவர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு மனம் பதறுகிற ஒரு நிலை காணப்படுகிறது. மனம் பதறிவிட்டால்
அந்த மனதை திடப்படுத்துவது யார் என்றால் கர்த்தராகிய தேவன் மட்டும்தான். மனப்பதட்டம் எதனால் உண்டாகிறது என்றால் பயத்தின் மூலமாக ஒரு மனுஷனுக்கு மனப்பதட்டம் உண்டாகிறது. ஏதோ ஒரு சம்பவம், ஏதோ ஒரு காரியம் வாழ்க்கையிலே திடீரென்று நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் உங்கள் வாழ்க்கையிலே சம்பவித்த அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய மனதுக்குள் ஏற்பட்ட ஒரு பெரிய அதிர்ச்சி உங்களை மனம் பதறும்படியாக பண்ணியிருக்கலாம். அப்படிப்பட்ட மனப்பதட்டம் ஒரு மனுஷனுக்குள் உண்டாகும் போது அவனுக்குள் பயம் தொற்றிக் கொள்ளுகிறது. அதற்கப்புறம் அந்த மனிதனுக்கு எதை பார்த்தாலும் ஒரு பயம், யாரை பார்த்தாலும் ஒரு பயம், தனிமையாகவே இருக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு, எல்லாரோடும் சேர்ந்து பழகுவதற்கு விருப்பம் இல்லை. அவர்கள் எந்த காரியத்தில் பாதிக்கப்பட்டார்களோ அந்த பாதிக்கப்பட்டதோடு தொடர்புடைய எல்லாவற்றையும் குறித்து அவர்களுக்கு பயம் உண்டாகிறது. சில நேரம் ஒரு விபத்து, வாகனத்தில் போய்கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு விபத்து ஏற்பட்டதோ அல்லது ஒரு விபத்தை நேரில் பார்க்கும்படியான ஒரு சூழல் ஒரு மனிதனுக்கு உண்டானால் அதற்கப்புறம் அவன் வாகனத்திலே போக பயப்படுகிறான். அவனுக்குள்ளே பயம் தொற்றிக் கொள்ளுகிறது. இப்படி பல காரியங்கள் ஒரு மனுஷனுக்குள்ளே பயத்தை உண்டாக்குகிறது நிமித்தம் அல்லது மனம் பதறினது நிமித்தம் பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களை பார்த்து கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள். உங்களுடைய மனப்பதட்டத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தந்து நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி உங்களை திடப்படுத்த ஒருவர் இருக்கிறார். அவங்கள பார்த்து என்ன சொல்லணுமா? 1, பயப்படாதிருங்கள். 2, திடன் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, மனம் பதறி பயந்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், 1, நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயப்படுகிற காரியம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு பதட்டத்தை உண்டாக்கி இன்றைக்கு நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தேவன் என்ன செய்வாராம்? நீதியை சரி கட்டுவாராம். உங்களுக்கு நீதியை சரி கட்டுறது மாத்திரமல்ல, பதிலும் அளிப்பாராம். நீங்கள் அழுது மனுஷங்கிட்ட போய் அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம், உங்களுக்கு தேவன் பதிலளிப்பார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் உங்களுக்கு ரட்சிப்பையும் தருவார். இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை தருவார். நீங்கள் பயந்த காரியத்தை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். வேத புஸ்தகத்திலே படிக்கும் பொழுது மோசையை குறித்து பார்க்கிறோம். 40 வருஷமாக மோசை எகிப்தின் அரண்மனையிலிருந்து அவன் வெளியேறி போய்விட்டான். எகிப்தின் ராஜாவுக்கு பயந்துதான் அவன் எகிப்தை விட்டு போனான். 40 ஆண்டுகள் ஆடுகளை மேய்த்து கொண்டு அவன் அங்கெல்லாம் திரிந்து கடைசியில் ஒரு நாள் அவனை ஆண்டவர் திரும்ப எந்த பார்வோனுக்கு பயந்து ஓடிப்போனானோ அந்த பார்வோனிடத்திலே தேவன் திருப்பி அனுப்பினார். அந்த பார்வோனுக்கு முன்பாக போய் நின்று தைரியமாக பேசினான். காரணம், அவனை தேவன் திடப்படுத்தினார். தேவன் அவனுக்கு தைரியம் கொடுத்தார். இதுபோல் நீங்கள் எந்த விஷயத்தில் பயந்து இன்றைக்கு சோர்ந்திருக்கிறீங்களோ அந்த விஷயத்தை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் பயப்படாமல் திடன் கொள்ளவும், நீங்கள் ஆமென் மனம் பதறுகிற சூழ்நிலையிலிருந்து விடுதலை பெறவும் இயேசு உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். எனவே இன்றைக்கு ஆண்டவர் அன்றைக்கு வந்தால் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கர்த்தர் தருவார். ஒருவேளை நீங்கள் மனப்பதட்டத்துக்காக மருந்து மாத்திரை சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம். மனதின் பதட்டத்திற்கும் பயத்துக்கும் மருந்து என்பது உண்மையிலே இல்லை. மனதை அவர்கள் வேறு சிந்தனைக்கு போக விடாமல் சில மருந்து மாத்திரைகளை கொடுத்து நம்மளை சிந்திக்க விடாமல் தூங்க வைக்கத்தான் முடியுமே தவிர மனப்பதட்டத்தை சுகமாக்குறதுக்கு ஆண்டவராகிய இயேசுவாலே மாத்திரம்தான் முடியும். அவர் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அப்படிப்பட்ட யாராகிலும் இந்த வார்த்தையை கேட்குறீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்தில் கண்களை மூடுங்கள். பயத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க போகிறார். இயேசுவின் நாமத்தில் பயத்தில் பிடிக்கப்பட்டு பதட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராகிலும் இந்த வார்த்தையை கேட்பார்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.